பிடிக்கிறதுக்கோ நசுக்கிறதுக்கோ நுகர்ந்து பார்ப்பதற்கோ எதுவுமே கிடையாது. அது 76 வருடங்களாக அழுத்து போன உளுத்து போன அரிசியே மீண்டும் மீண்டும் அரைக்கப்படுகின்ற கட்சியாகும். அதனால் சஜித்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, ரணிலை எடுத்துக்கொண்டாலும் சரி, நாமல் எடுத்துக்கொண்டாலும் சரி, இவனுங்க எல்லாருமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் ஆட்டம். இங்கிருந்து அங்கே பாய்கிறது, இங்கிருந்து அங்கே பாய்கிறது. தவளை பாய்ச்சல் எல்லாம் வேகமாக இடம்பெறுகின்ற காலம்தான் இந்த காலம். அதனால அந்த தவளை பாய்ச்சலில் இடம்பெறுகின்றதன் காரணமாக நேற்று ஒரு கட்சியில் இருக்கின்றவர் இன்று இன்னொரு கட்சியாக மாறுகிறார். அதே போலத்தான் இன்றைக்கு இங்கே வடப்பகுதி எடுத்துக்கொண்டாலும் கூட இன்றைக்கு அங்கஜனனி எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த கட்சியில் இருந்தாருங்கிறது நமக்கே தெரியாது. ராஜபக்ச வந்தார், ராஜபக்சவோட இருக்கா. அதன் பிறகு ரணில் வந்தார், ரணிலோடு நிற்கிறாரு. அதன் பிறகு நாங்கள் பார்க்கின்ற போது மைத்திரி வந்து மைத்திரி பின்னுக்கால ஓடுறாரு. அதன் பிறகு எடுத்துக்கொண்டா இன்றைக்கு சஜித்துக்கு பின்னாலையும் ஓடி இருக்கு. எங்க ஓடி ஓடி அங்கேயும் இங்கேயும் பாஞ்சி பாஞ்சி பச்சோந்திகளாட்டம் அரசியல் செய்கின்றவர்களாக மாறியிருக்கிறார். அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய கூட்டமைப்பு எடுத்துக் கொண்டாலும் கூட இன்றைக்கு அது கூட்டமைப்பா அல்லது வேற எதுவும் அமைப்பா என்கின்ற கேட்கின்ற மக்கள் கேட்கின்றார்கள். இன்றைக்கு முதல் நாள் சொல்றார், சஜித்துக்கு ஆதரவளித்தோம், நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அதன் தலைவர் குறிப்பிட்டார். அடுத்த நாள் இரவு நாங்கள் பார்க்கின்ற நாங்கள் அதையே ஏற்றுக்கொள்ளுகின்றோம் என்று அவரே கூறுகின்றார். நாங்கள் கேட்கின்றோம். நான் பண்டாரவரையில் படிக்கின்ற பொழுது எங்களுடைய ஆசிரியர் சொல்வார், யாழ்ப்பாணம் என்பது மாற்று கருத்துக்களின் ஊற்றுடா அப்படின்னா. நானும் கடந்த 10 வருஷமாக கேட்டு இருந்து கொண்டு தான் இருக்கேன். அந்த மாற்று கருத்துக்கள் ஊற்ற இன்னமும் நான் தேடிக்கொண்டிருக்கேன். அதனால வேண்டி அவ்வாறு மாற்று கருத்துக்கள் அல்லது பல்வேறு ஜனநாயக ரீதியான பண்புகளை வளர்த்த மண் இது. அந்த மண் இன்றைக்கு சீரழிந்து போயிருக்கிறது. அரசியல்னால் அரசியல்வாதிகளால். அந்த அரசியல்வாதிகள் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். நாங்கள் கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக யுத்தத்துக்கு கொடுத்தோம். யுத்தத்தில் எல்லாமே இழந்திருக்கின்றோம். கடந்த காலங்களில் நாங்கள் சுய நிர்ணய உரிமைக்காக போராடினோம். இன்றைக்கு சுயத்தையே இழந்த மக்களாக வாழ்கிறோம். மறுபுறத்தில் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது எங்களுடைய பிரதேசம், எங்களுடைய வடமாகாணம், எங்களுடைய யாழ்ப்பாணம் முற்றாக நாசமாக்கப்பட்டிருக்கின்றது. எல்லா வழிகளும் சமூக ரீதியாக சீரழிந்து போய் கிடக்கின்றது. போதை பொருளா, வாழ்வெட்டு கும்பலா, அதுவா இதுவா என்று சொல்லிக்கொள்ள முடியாத அளவான ஒரு அழகான ஒரு நிலைமையை நோக்கி இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில். அதனால வேண்டி எங்களுடைய பெற்றோர்களுக்கு தேவை இருக்கின்றது, இங்கே இறங்கி இருக்கின்ற மக்களுக்கு தேவை இருக்கின்றது. அப்படியாக இருந்தால் இதிலிருந்து ஒரு மாற்றம் தேவை. அந்த மாற்றத்தை உருவாக்கக்கூடியது வேறு எதுவுமில்லை, அரசியல் தான். அரசியல்வாதிகளை இந்த நாட்டை நாசமாக்கி இருக்கின்றார்கள். நாளைக்கு எங்களோட பிள்ளைகள் வந்து எங்களோட சொல்லக்கூடாது, இந்த நாட்டை நாசமாக்கியவர்கள் அரசியல்வாதிகள் தான். ஆனால் கூட அந்த அரசியல்வாதிகளை கொண்டு வந்தவர்கள், அவர்களுக்கு ஆதரித்து பேசியவர்கள், அவர்களுக்கு ஆதரித்து எழுதியவர்கள் வேறு யாரும் கிடையாது. எங்களுடைய அப்பா, அம்மா, மாமன், மச்சான் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த அரசியல்வாதிகளை கொண்டு வந்தார்கள். அதனால் வேண்டி எங்களுடைய உதவிய கூட எங்களுடைய பிள்ளைகள் மதிக்க மாட்டார்கள். நாளைக்கு இன்றைக்கு நாடு போய்கொண்டிருக்கின்ற நிலைமை தொடருமாக இருந்தால், அதனால் வேண்டி நான் கடைசியாக கேட்டுக்கொள்வது, எனக்காக அல்ல, உங்களுக்காக இல்லை, நமது பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஒன்று இருக்கின்றது. அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக நல்லது ஒரு நாட்டை நாம் உருவாக்க வேண்டும். அந்த உருவாக்கம் என்பது இனியும் ரணிலுக்கு பின்னாலேயோ சஜித்துக்கு பின்னாலேயோ கிடையாது. இன்றைக்கு ஒரு புதிய மாற்றம், அந்த மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரே சக்தி தேசிய மக்கள் சக்தி. தேசிய மக்கள் சக்தி இன்றைக்கு புது யுகத்தை நோக்கி, இலங்கையை மறுமலர்ச்சியை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய வல்லமையுடைய ஒரே கட்சி, இயக்கம். அதனால் எதிர்வரும் 21ஆம் தேதி வருகின்ற ஜனாதிபதி தேர்தல், அந்த ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய யாழ் மாவட்ட அமைப்பாளர் தோழர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பேச்சாளர்களுடைய வரிசையிலே அடுத்ததாக நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்த எமது தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களை அன்புடன் பேச அழைக்கின்றோம். எங்கே உங்கள் கரகோஷம்? தோழரின் பேச்சினை மொழிபெயர்ப்பதற்காக
மருத்துவ தோழர் அருள் கோகிலன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.